தேசிய அணியில் கராத்தே வீரர்களை தேசிய அணிக்கு தெரிவு செய்யும் ஒரு தெரிவுக்குழுவின் தலைவராக இருக்கின்றீர்கள், அதிலும் ஒரு தமிழராக இருக்கின்றீர்கள். இந்த இடத்தை அடைவதற்கு எவ்வளவு காலம், அதாவது நான் கேட்க வருவது கராத்தே துறையில் எப்பொழுது உங்களுடைய பிரவேசம் இருந்தது, எவ்வளவு காலம் இந்த அடைவு மட்டத்தை வருவதற்கு எத்தனை காலங்கள் சென்றன? கராத்தே துறை என்று சொல்லும் பொழுது நான் 1991ஆம் ஆண்டு உண்மையிலேயே இந்த கலையை நான் அந்த காலத்தில் ஆசிரியர் சென்சே மோகன் வின்சன் அவர்களிடம் இந்த கலையை கேட்டிருந்தேன். அவர்தான் என்னுடைய ஆரம்ப குரு. அதன் பின்னர் இலங்கையினுடைய கராத்தே தந்தை ஷியான் போனி ராபர்ட்ஸ் அவர்களிடம் எனது கலையை தொடர்ந்திருந்தேன். அவரிடமே நான் பல்வேறுபட்ட உயர்தர கராத்தே டிப்ளமா தரங்களை பெற்றிருந்தேன். அதன் பின்னர் ஐக்கிய அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்டு ஐக்கிய அமெரிக்காவினுடைய என்னுடைய கராத்தே அமைப்பினுடைய பிரதம ஆசிரியர் ஹான்ஷி டிவைட் ஹோலி அவர்களிடமும், ஜப்பானில் ஹான்ஷி கெனிச்சி ஃபுகாமிசு மற்றும் என்னுடைய கலையகத்தினுடைய தலைமை ஆசிரியர் ஷிஹான் ஹிடேகி கொந்தோ அவர்களிடமும் என்னுடைய பயிற்சிகளை மேற்கொண்டு வந்தேன். அதற்கிடையில் பல்வேறுபட்ட நாடுகளுக்கு சென்று பல்வேறுபட்ட கராத்தே பயிற்சிகளில் பங்கு பெற்றிருக்கிறேன். குறிப்பாக கூறலாம், அயர்லாந்து தேசத்துக்கு சென்றிருந்தேன். ஒரு மாத கால முழு நேர கராத்தே ஆசிரியருக்கான பயிற்சிகளை பெறுவதற்காக. அதில் எனக்கு சென்சே ஸ்காட் லாங்லி என்பவர் ஐரோப்பாவினுடைய மிக பிரபலியமான ஒரு கராத்தே நிபுணர் என்று கூட கூறலாம், மிக சிறப்பான ஒரு கராத்தே நிபுணர். அவரிடமும் நான் ஒரு மாத காலம் முழுமையான கராத்தே பயிற்சிகளை பெற்று, அதாவது ஆசிரியர்களுக்கான பயிற்றுநர்களுக்கான கராத்தே பயிற்சிகளை பெற்று நிறைவு செய்திருந்தேன். இவ்வாறு பல்வேறுபட்ட விடயங்களில் மிகவும் சிறப்பாக கூற வேண்டும் என்று சொன்னால், ஜப்பானிய கராத்தே நிபுணர் சென்சே நாகா டட்சுயான்னு சொல்லி கூறுவார்கள். அவர் ஒரு திரைப்படத்தினுடைய நடிகர். அவரிடமும் நான் பல்வேறுபட்ட கராத்தே பயிற்சி பட்டறைகளில் பங்கு பெற்றி பல்வேறுபட்ட விடயங்களை நான் விருத்தி செய்துள்ளேன். இருப்பினும் கற்றது கைமான் அளவு, கல்லாதது உலக அளவு. கலை என்று சொல்லப்படுவது கற்றுக்கொண்டே போகலாம். எங்களுக்கு தெரிய வேண்டும் நாங்கள் எந்த நிலையில் இருக்கின்றோம் என்று சொல்லி. எங்களை நாங்கள் சுயமாக மதிப்பீடு செய்து கொள்ள வேண்டும். எங்களுடைய தரம் என்ன, ரைட்? நாங்கள் மேலே தலையை நிமிர்த்தி பார்த்தால் ஆகாயம் எவ்வளோ பெரியது, அதுபோன்று இந்த கலையினுடைய விடயங்களும் எவ்வளவோ பெரிய விடயங்கள். ஆகவே நாங்கள் விடயங்களில் முதிர்ச்சி அடையலாம், விடயங்களை கற்பித்துக் கொண்டு வரலாம். ஆனால் கற்றல் என்று சொல்கிற ஒரு விடயத்தை ஒருபோதும் நிறுத்தக்கூடாது. ஒரு கற்றலை ஒரு ஆசிரியர் நிறுத்துவாராக இருந்தால் அதற்கு பின்னர் அவர் ஆசிரியர் பணியில் ஈடுபடுவது என்பது ஒரு பொருத்தமற்ற விடயம் இன்றைய உலகில். கற்றல் என்பது தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். வயது அதிகரித்து செல்லலாம், வயதுக்கு ஏற்றவாறு எங்களுடைய பயிற்சிகள் அமையலாம், அந்த பயிற்சிகளுடைய வெளிப்பாடுகளும் வயதுக்கு ஏற்றவாறு அமையலாம். ஆனால் எங்களுடைய அறிவு என்பது சொல்வது நாங்கள் இறுதி வரைக்கும் வளர்த்து கொண்டே செல்லலாம். இந்த வளர்க்கப்பட்ட அறிவினை நாம் மாணவர்களுக்கு வழங்குவதற்கு நமக்கு வயது என்பது ஒரு முக்கியமான ஒரு விடயம் அல்ல. நாங்கள் எப்போதுமே இந்த மாணவர்களுக்கு அந்த எங்களுடைய அனுபவத்தையும் எங்களுடைய அறிவு முதிர்ச்சியையும் வழங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைய நவீன யுகத்திற்கு ஏற்றவாறு இந்த பயிற்சிகளை மாற்றி அமைப்பதும் இந்த நுட்பங்களை நாங்கள் கற்றுக்கொள்வதும் மிக முக்கியமான விடயம். நான் ஒரு சீனியர், நிறைய காலம் நான் இந்த துறையில் இருக்கின்றேன், இனி நான் கற்றுக்கொள்ள எதுவும் தேவையில்லை என்று நினைப்பது உண்மையே தவறான விடயம். சீனியர்ஸ், சிரேஷ்ட ஒரு ஆசிரியர் என்று சொல்லப்படுபவர்கள் மதிக்கப்பட வேண்டியவர்கள், கௌரவிக்கப்பட வேண்டியவர்கள், அதில் எந்த தவறும் இல்லை. கௌரவிக்கப்படலாம், மதிக்கப்படலாம். ஆனால் அவர்களை தங்களை வளர்த்து கொள்ளும் இடத்து தான் கலை சார்ந்த உலகம் அவர்களை வரவேற்கும். டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு ஜப்பானினுடைய மியாசாக்கி நகரில் இடம்பெற்ற ஒரு கராத்தே சுற்று போட்டி, ஜப்பானுடைய தேசிய கராத்தே சம்மேளனமான JKF என்று கூறக்கூடிய ஜப்பான் கராத்தே தோ ஃபெடரேஷனுடைய மியாசாக்கி சிட்டியினுடைய ஒழுங்கமைப்பில் இந்த கராத்தே சுற்று போட்டி நடைபெற்றது. இந்த கராத்தே சுற்று போட்டியில் JKF என்று சொல்லக்கூடிய ஜப்பானுடைய தேசிய கராத்தே சம்மேளன மத்தியஸ்தர்கள் மற்றும் நடுவர்களுடன் நான் இணைந்து மத்தியஸ்தராக நடுவராக பணியாற்றிய போது எடுக்கப்பட்ட ஒரு காணொலியாக இது காணப்படுகின்றது. எனக்கு இது மிகவும் ஒரு அரிய சந்தர்ப்பமாக கிடைத்தது. என்னுடைய சீஃப் கராத்தே டீச்சர் ஹான்ஷி கெனிச்சி ஃபுகாமிசு அவர்கள் இந்த அரிய சந்தர்ப்பத்தினை எனக்கு வழங்கியிருந்தார். நான் இலங்கையினுடைய தேசிய ஏதர நடுவராக இருப்பதனாலும் அதே சமயம் கராத்தே ஒன்டாரியோ கனடாவினுடைய ஏதர நடுவராகவும் இருக்கின்றேன். அதே சமயம் ஜப்பானினுடைய என்னுடைய தலைமையகத்தினுடைய ஏதர நடுவராகவும் இருப்பதனால் இந்த சந்தர்ப்பம் எனக்கு வழங்கப்பட்டு இந்த ஜப்பானிய இந்த கராத்தே சுற்று போட்டியில் மத்தியஸ்தராக நடுவராக கடமையாற்றி சிறந்த அனுபவங்களை பெறுவதற்கு இது ஒரு வாய்ப்பாக எனக்கு அமைந்தது.